புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக தேர்தல் வரலாற்றில் உச்சகட்ட ஓட்டுப்பதிவு, நல்லாட்சிக்கான அங்கீகாரம், ஆட்சி மாற்றத்தின் அறிகுறியா? தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளிலும் நேற்று ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடந்தது. தமிழக வாக்காளர் பட்டியலில் தேர்தல் கமிஷன் மேற்கொண்ட எஸ்ஐஆர் பணிக்கு முன் 6.41 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவு, இறந்தவர்கள், நிரந்தரமாக முகவரி மாறியோர் பெயர்கள் நீக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி 5.73 கோடி பேர் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இவர்களில் 18 வயது பூர்த்தியாக முதல் முறை ஓட்டளிப்பதற்காக தங்கள் பெயரை சேர்த்த 14 லட்சம் இளம் வாக்காளர்களும் அடங்குவர். ஆளும் திமுக கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றிய மக்கள் நலத் திட்டங்களை முன்வைத்தும் இனி என்னென்ன திட்டங்களை செய்வோம் என்பதை தேர்தல் அறிக்கையில் முன்வைத்தும் பிரச்சாரம் செய்தது. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்டுகள் உட்பட பல சிறிய கட்சிகள் இடம்பெற்றன. திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள், அமைச்சர்கள் மீதான புகார்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை அதிமுக தங்கள் பிரச்சாரத்தில் பிரதானப்படுத்தியது. மேலும் அவர்களும் பல்வேறு இலவச திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் இடம்பெறச் செய்தனர். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா, பாமக, ஐஜேகே, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. ஏற்கனவே தொடர்ந்து பல தேர்தல்களில் தனித்து களம் கண்டு வந்த சீமானின் நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் இறங்கியது. 2 ஆண்டுக்கு முன் துவங்கப்பட்ட நடிகர் விஜயின் தாவேக முதல் முறையாக சட்டசபை தேர்தலில் நேரடியாக களம் இறங்கியது. கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தர தயார் என விஜய் அழைப்பு விடுத்தும் யாரும் இவருடன் கூட்டணிக்கு முன் வராததால் தாவேகவும் தனித்தே களம் கண்டது. அந்த வகையில் தமிழகம் முழுதும் 4000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் களமிறங்கினர். இந்நிலையில் நேற்று நடந்த சட்டசபை தேர்தலில் காலை முதலே ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. 9 மணி நிலவரத்திலேயே ஓட்டுப்பதிவு சதவீதம் எகிரியது. முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள் என பலரும் காலை வெயிலுக்கு முன்பே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். இம்முறை பலர் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு வந்து ஜனநாயக கடமை ஆற்றினர். தேர்தலுக்காக தங்கள் வருகை குறித்து சோசியல் மீடியாக்களில் பெருமையுடன் அறிவித்தனர். சென்னை உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களில் போதிய பஸ்கள் இயக்கப்படாததால் அங்கு பணியாற்றிய பலரும் கடைசி நேரத்தில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முயன்றும் பலனில்லாமல் போனது. இருந்தும் நேற்று நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் 85.10% ஓட்டுகள் பதிவாகி புதிய வரலாறு படைக்கப்பட்டது. தமிழகத்தில் இதுவரை நடந்த தேர்தல்களிலேயே இந்த முறைதான் ஓட்டுப்பதிவு முதல் முறையாக 80% கடந்துள்ளது. இதற்கு முன் அதிகபட்சமாக 2011 நடந்த தேர்தலில் 78% ஓட்டுகள் பதிவாகின. அதிகபட்சமாக சேலம் வீரபாண்டியில் 93.06% ஓட்டுகள் பதிவாகின. பாலக்கோடு, குளித்தலை, குமாரபாளையம், கிருஷ்ணராயபுரம், சங்ககிரி, பெருந்துறை, பவானி, இடைப்பாடி, அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் 90% கடந்தது. மொத்தமுள்ள 5.73 கோடி வாக்காளர்களில் இம்முறை 4.83 கோடி வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். கடந்த ஆண்டை விட இம்முறை 20 லட்சம் ஓட்டுகள் கூடுதலாக பதிவாகியுள்ளன. இளைஞர்கள், பெண்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டளித்ததே இந்த வரலாற்று சாதனைக்கு காரணம் என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர். பல்வேறு முக்கிய நகரங்களில் கூடுதல் பஸ்கள் இயக்கப்பட்டிருந்தால் ஓட்டுப்பதிவு சதவீதம் இன்னும் அதிகரித்திருக்கும் என வாக்காளர்கள் கூறினர். எஸ்ஐஆர் பணி வாயிலாக போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதே ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரிக்க காரணம் என ஒரு தரப்பினர் கூறினர். ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி அலையே ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரிக்க காரணம் என எதிர்க்கட்சியினர் கூறி வருகின்றனர். அதற்கு மாறாக திமுக செய்த நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட மக்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டுமென எண்ணி தாமாக முன்வந்து ஓட்டளித்துள்ளதாக திமுக நிர்வாகிகள் கூறினர். தாவேகவின் வருகையும் விஜய் மீதான நம்பிக்கையும் தான் ஓட்டுப்பதிவு அதிகரிப்புக்கு காரணம். எனவே ஆட்சி மாற்றம் நிச்சயம் என தாவேக தரப்பினர் கூறுகின்றனர். மேற்கு வங்கத்தில் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. அதன்பின் தமிழகம், கேரளா, அசாம்,
புதுச்சேரி, மேற்கு வங்க மாநிலங்களில் நடந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு ரிசல்ட் வெளியாகும். தமிழக சட்டசபை தேர்தலில் எப்போதும் இல்லாத வகையில் ஓட்டுப்பதிவு அதிகரித்திருப்பது ஆளுங்கட்சி மீதான நம்பிக்கையா, ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா என்பது மே 4ஆம் தேதி தெரியவரும். அகன்றது அச்சம், நம்பிக்கை வெளிச்சம், வாக்காளர்களுக்கு மோடி பாராட்டு. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 சட்டசபை தொகுதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. நேற்று 152 தொகுதிகளில் முதல் கட்ட ஓட்டுப்பதிவு நடந்தது. கடும் கோடையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். முதல் கட்ட ஓட்டுப்பதிவின் முடிவில் 92% ஓட்டுகள் பதிவாகின. 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு 29ஆம் தேதி நடக்கவுள்ளது. அதற்கான தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கும் கிருஷ்ணா நகரில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தாவுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் எதிராக மிகப்பெரிய மக்கள் அலை எழுந்துள்ளது. முதல் கட்ட ஓட்டுப்பதிவிலேயே அது கண்கூடாக தெரிகிறது. டிஎம்சியின் 15 ஆண்டுகால அராஜக ஆட்சி நிச்சயம் முடிவுக்கு வரும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் மசாலா பொரி சாப்பிட்டேன். அதன் காரணம் திரிணாமுல் காங்கிரசுக்கு காரம் உரைத்துள்ளது. மே 4ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் பாஜகவின் வெற்றி கொண்டாட்டம் நிச்சயம். அப்போது இனிப்புடன் சேர்த்து பொரியும் வழங்குவோம். முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் வன்முறைகள் இன்றி தேர்தல் நடப்பதை காண முடிகிறது. மக்கள் பயமின்றி ஓட்டளிக்க வெளியில் வந்துள்ளனர். மேற்கு வங்க தேர்தலில் ஓட்டுப்பதிவு சதவீதம் புதிய சாதனை படைக்கும். வாக்காளர் மத்தியில் பயம் நீங்கி நம்பிக்கை வெளிச்சத்தை பிறந்ததை காண முடிகிறது. இதை சாத்தியப்படுத்திய மேற்கு வங்க வாக்காளர்களுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் பாராட்டு என பிரதமர் மோடி பேசினார். வரலாற்று சாதனை படைத்த வாக்காளர்களுக்கு சல்யூட். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் நேற்று ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடந்தது. இதில் 85.10% ஓட்டுகள் பதிவாகி புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மேற்கு வங்கத்தில் உள்ள 152 தொகுதிகளில் நேற்று முதல் கட்ட ஓட்டுப்பதிவு நடந்தது. அங்கு 92% ஓட்டுகள் பதிவாகின. 29ஆம் தேதி 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது. தமிழகம், மேற்கு வங்கத்தில் ஓரிரு இடங்கள் தவிர முற்றிலும் அமைதியான முறையில் ஓட்டுப்பதிவு நடந்தது. இரு மாநிலங்களிலும் இதுவரை இல்லாத வகையில் உச்சபட்ச ஓட்டுப்பதிவு நடந்துள்ளது. அமைதியான முறையில் ஜனநாயக புரட்சி செய்த இரு மாநில வாக்காளர்களுக்கும் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் சல்யூட் அடித்து பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்கு வங்க வாக்காளர்கள் ஆற்றிய ஜனநாயக கடமைக்காக தேர்தல் கமிஷன் தலை வணங்குகிறது. எஸ்ஐஆர் பணியின் போது போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவுகளை களைவதில் சிறப்பாக செயலாற்றிய தேர்தல் பணியாளர்கள், அதிகாரிகளுக்கும் ஞானேஷ்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஓட்டு போட்ட கையோடு ஸ்டாலின் மாஸ் மூவ், 300 வக்கீல்கள், அதிர்ந்தது அறிவாலயம். சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐஎச்சி கல்லூரியில் அமைக்கப்பட்ட ஓட்டுச்சாவடியில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று காலை ஓட்டு போட்டார். அவருடன் அவரது மனைவி துர்கா, அவரது மகனும் துணை முதல்வருமான உதயநிதி, மருமகள் கிருத்திகா ஆகியோர் தங்களின் ஓட்டுகளை பதிவு செய்தனர். ஸ்டாலின் நேற்று வெளியிட்ட அறிக்கையில், தமிழக வாக்காளர் பெருமக்கள் பதிவு செய்வது ஓட்டு அல்ல, தமிழகத்தை காக்க நீங்கள் ஏந்தும் கேடயம், உங்கள் ஓட்டுதான் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், சமத்துவம், சமூக நீதி ஆகிய அரசியலமைப்பின் உயர்ந்த விழுமியங்களை பாதுகாக்கும் வகையில் உங்களின் ஓட்டு அமையட்டும் என குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே தமிழக சட்டசபை தேர்தல் பணிகளை திறம்பட கையாளவும், திமுக நிர்வாகிகளுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் களத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் சென்னையில் திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் தேர்தல் பணி கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் இப்பணியில் 300 வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். அறிவாலயத்தில் மட்டும் 80க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இப்பணியில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதுமிருந்து திமுகவினர் தேர்தல் தொடர்பான சந்தேகங்களை கேட்கவும், புகார்கள் தெரிவிக்கவும் இந்த கண்காணிப்பு மையத்திற்கு பிரத்யேக தொலைபேசி எண் வழங்கப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் இரவில் இந்த மையத்திற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் வேட்பாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது ஓட்டுச்சாவடி பணிகள் குறித்து பேசினார். இதன் தொடர்ச்சியாக நேற்று காலையிலும் இந்த மையத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் வந்தார். அங்கு அவர் 2.5 மணி நேரம் அமர்ந்திருந்தார். அப்போது மையத்திற்கு வந்த புகார்களை எல்லாம் ஸ்டாலின் கேட்டறிந்து ஆலோசனை வழங்கினார். கரூருக்குள் கால் வைக்காத செந்தில், ஓட்டு போட கூட போகலையே ஏன், கோவையிலேயே ஐக்கியம். சட்டசபை தேர்தலில் முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளருமான செந்தில் பாலாஜி ஓட்டளிக்கவில்லை.
இதுவரை கரூரில் போட்டியிட்டு வந்த செந்தில் பாலாஜி கோவையில் திமுகவிற்கு வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். கோவை, கரூர் ஆகிய 2 மாவட்டங்களிலும் செந்தில் பாலாஜி மாறி மாறி பிரச்சாரம் செய்தார். செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டாலும் அவருக்கு கரூர் தொகுதியில்தான் ஓட்டு உள்ளது. தேர்தல் நாளான நேற்று அவர் காலை கரூர் சென்று ஓட்டளித்துவிட்டு கோவை வருவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி நேற்று கரூர் செல்லாமல் கோவையிலேயே இருந்து விட்டார். சட்டசபை தேர்தலிலும் ஓட்டளிக்கவில்லை. இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், செந்தில் பாலாஜி நேற்று ஓட்டு போடுவதற்காக கரூர் செல்லவில்லை, கோவையிலேயே தான் இருந்தார். ஓட்டுப்பதிவின் போது கோவை தெற்கு தொகுதியில் தேவையற்ற பதற்றம் ஏற்பட்டால் தாம் முன்னின்று சமாளிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கலாம். தேர்தலுக்கு முன்பாகவே கோவை தெற்கு தொகுதியில் குடியேறினார். தேர்தல் அன்று கூட கோவையில்தான் இருந்தார், கரூர் செல்லவில்லை என்றனர். அஜித் சிவகார்த்திகேயன் வந்திருந்தா இதைவிட அதிக கூட்டம் வந்திருக்கும். விஜயை சீண்டிய சீமான். காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் சீமான் நேற்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஓட்டுச்சாவடிகளில் நடந்த ஓட்டுப்பதிவை நேரில் பார்வையிட்டார். பின் அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது: கேரளாவில் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வழங்கப்பட்டதா? காங்கிரஸ், பாஜக கட்சிகள் எங்கேயும் உள்ளன. அவை இலவசம் அறிவித்தனவா? திராவிட கட்சிகள்தான் தமிழகத்தை நாசமாக்கிவிட்டன. தேர்தலை ஜனநாயகம் என்று பெயரளவில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள், பெண்கள் அதிகளவில் ஓட்டளிக்க வந்தது மகிழ்ச்சியாக உள்ளது. ஓட்டு போட கூடுதலாக 2 மணி நேரம் அவகாசம் வேண்டும் என தவிக தலைவர் விஜய் கேட்டது போல் கொடுத்திருக்க வேண்டும். தீபாவளி, பொங்கல் பண்டிகை போல ஜனநாயக பண்டிகைதான் தேர்தல். இலவசம் என்பது வளர்ச்சி அல்ல. இலவசத்தை எங்கிருந்து கொடுப்பீர், எங்கிருந்து எடுப்பீர்? மற்ற நாடுகள் கடன் வாங்குகின்றன, ஆனால் கடனை வாங்கி இலவசம் வழங்கவில்லை. கல்வி, மருத்துவம், குடிநீரை தரமாக தருகின்றன. தான் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது நிறைய வங்கிகளை திறந்ததாக காங்கிரஸைச் சேர்ந்த சிதம்பரம் சொல்கிறார். அப்படியென்றால் அவர் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவில்லை. நாட்டை நேசிக்கிற ஒரு கூட்டம், நடிகரை நேசிக்கிற ஒரு கூட்டம். இதில் நாட்டை நேசிக்கிறது எந்த பக்கம் நிற்கப் போகிறது, நடிகரை நேசிக்கிறது எந்த பக்கம் நிற்கப் போகிறது என்று விரைவில் தெரியும். நடிகர்கள் அஜித், சிவகார்த்திகேயன் வந்திருந்தால் இதைவிட கூட்டம் அதிகம் வரும் என்றார். ஆட்சியை இழக்கும் பயத்தில் ஸ்டாலின் கடைசி ஆயுதம். ஆதவர்ஜுனா பகீர். தாவேகாவுக்கு ஓட்டு போட வரும் இளைஞர்களையும் பெண்களையும் காவல்துறையினர் தடுத்ததாக தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டினார். இதுகுறித்து தேர்தல் கமிஷனுக்கு அவர் அனுப்பிய புகார் மனு. ஓட்டுச்சாவடியில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர்கள் மதியம் 12 மணி முதல் தாவேகாவுக்கு ஓட்டு போட வரும் இளைஞர்களையும் பெண்களையும் தடுத்துள்ளனர். காவல்துறையின் இந்த அத்துமீறிய நடத்தையை எதிர்த்து எங்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அப்போது இளம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதை தடுக்க சென்னையை சேர்ந்த உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளனர். ஆட்சியை இழக்கும் நிலையை அறிந்து கொண்டதால் முதல்வர் ஸ்டாலினின் நேரடி தூண்டுதலில் காவல் அதிகாரிகள் கடைசி முயற்சியாக இந்த ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் ஆதவர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கொளுத்தும் கோடை, 11 இடங்களில் வெயில் சதம். தமிழகத்தில் கோடையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்று மாலை நிலவரப்படி 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதாவது 38 டிகிரி செல்சியஸை கடந்தது. வேலூரில் அதிகபட்சமாக 40.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. கரூர், மதுரை நகரங்களில் தலா 40 டிகிரி செல்சியஸ் பதிவானது. அதற்கு அடுத்தபடியாக கோவை, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், பாளையங்கோட்டை, திருப்பத்தூர், திருச்சி, திருத்தணி ஆகிய நகரங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் பதிவானது. அந்த வகையில் 11 இடங்களில் வெப்பம் சதத்தை கடந்தது. தொடர்ந்து கோடை காலம் என்பதால் வரும் நாட்களில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது.